Hi friends, today பார்த்தீங்கன்னா chicken nuggets வீட்லயே எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பாப்போம். This video is sponsored by Gen Reviews online website. So வாங்க வீடியோக்குள்ள நம்ம போய் எப்படி செய்யலாம்ன்றதை பாப்போம். ஃபர்ஸ்ட் எலும்பில்லாத சிக்கனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் தயிர் போட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 4 hours ஆச்சு நல்லா மேக்னேட் ஆகணும். மெயினாக சிக்கன் பார்த்திங்கன்னா எலும்பில்லாத சிக்கனாக இருக்கணும். அப்போ தான் நெகட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ 4 hours கழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கடையிலேயே பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா கேப்சி பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு முட்டையில் பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மைதா மாவுலேயும் பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் ஓவனுக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லாட்டி ஆயில்குள்ளே போட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் ஹேர் ஃப்ரையில் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குது. ஸோ இது வீட்டிலவே ஈஸியாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்நாக் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு சிம்பிளாகவும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.